கரீம் அபு நாசர் 18 மாத குழந்தை அம்மா என்று சொல்ல கற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஏன் அந்த குழந்தையின் உடல் முழுக்க காயங்களால் நிரம்பியது? மத்திய காசாவிலிருந்து வெளியே வந்த செய்தி மனிதத்துவத்தை கேள்விக்குறியாக்கும் அளவுக்கு அதிர வைத்துள்ளது. 18 மாத குழந்தை. அவருக்கு இந்த உலகம் புதியது. அவர் அறிந்தது அன்பு, பாதுகாப்பு மட்டும்தான். ஆனால் விசாரணையின் போது அவர் தந்தையை மிரட்டுவதற்காக அந்த குழந்தைக்கு கடுமையான கொடுமைகள் செய்யப்பட்டதாக சில சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளார்கள். மருத்துவ தகவலின்படி அந்த குழந்தையின் உடலில் சிகரெட்டால் எரித்த காயங்கள், உடலில் குத்தப்பட்ட தடயங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. ஒரு குழந்தை சரியாக பேச முடியாது, தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாது. ஆனால் அரசியல் மோதலின் நடுவில் குற்றமற்ற உயிர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. ஒரு குழந்தையின் அழுகை அது ஒரு குடும்பத்தின் வேதனை மட்டும் இல்லை, மனிதத்துவத்தின் தோல்வி. போர், அரசியல், எல்லைகள் இவையெல்லாம் மனிதன் உருவாக்கியது. ஆனால் மனிதம் அது காக்க வேண்டிய ஒன்று. ஒரு குழந்தையின் கண்ணீர் எந்த நாட்டையும் சார்ந்ததில்லை, அது மனித குலத்துக்கே சொந்தமானது. குற்றம் பெற்றோர்களின் வலியை புறக்கணிக்க கூடாது. மனிதத்துவம் காக்கப்படும் வரை குரல் நின்றுவிடக்கூடாது. அநீதிக்கு எதிராக பேசுவது கடமை. ஒரு குழந்தையின் கண்ணீரை பார்க்கும் உலகம் இன்னும் அமைதியாக இருந்தால் அது அமைதி இல்லை, மௌனமான அநீதி.